அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்டரி ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்டரியில டோட்டலா இருக்க 4 லெசனும் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். உங்களோட ரிவிஷனுக்கு இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகளின் பெயர் என்ன? ஆன்சர் கற்கருவிகள். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையின் பெயர் என்ன? ஆன்சர் நாணயவியல். பழங்கால மனிதர்களின் முக்கிய தொழில் என்ன? ஆன்சர் வேட்டையாடுதல். பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக வேட்டையாடுவதற்கும் பழக்கிய விலங்கு எது? ஆன்சர் நாய். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறையின் பெயர் என்ன? ஆன்சர் கல்வெட்டியல். தம்மா என்பது பிராகிருத சொல். தம்மா என்பது தர்மா என எதில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் சமஸ்கிருதம். தர்மா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் அறநெறி. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்றவர் யார்? ஆன்சர் அசோகர். அசோகரின் ஆட்சியில் எந்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது? புத்த மதம். அசோகர் எந்த போரில் போர் வீரர்கள் மடிவதைக் கண்டு மிகவும் வருந்தினார்? கலிங்கப் போர். அசோகர் தழுவிய மதம் எது? புத்த மதம். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசன் யார்? ஆன்சர் அசோகர். உலகிலேயே விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? ஆன்சர் அசோகர். ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்ட ஆங்கிலேய எழுத்தாளர் யார்? ஆன்சர் சார்லஸ் ஆலன். தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் யாரை பற்றியது? ஆன்சர் அசோகர். அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளின் சான்றுகள் எங்கு காணப்படுகிறது? சாஞ்சி ஸ்தூபி மற்றும் சாரநாத் தூண்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது? ஆன்சர் 8000 ஆண்டுகள். மனிதர்களையும் அவர்கள் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பதன் பெயர் என்ன? ஆன்சர் மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் கிரேக்கம். ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் என்ன? மனிதன். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதனின் எப்பண்பு குறித்து முழு விளக்கத்தையும் பெற முயல்கின்றனர்? மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள். மானுடவியலாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த மனித காலடி தடங்களை எங்கிருந்து பெறப்பட்டார்கள்? ஆன்சர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா. காலடி தடங்கள் உட்படுத்தப்பட்ட பகுப்பாய்வின் பெயர் என்ன? ஆன்சர் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு. குரோ-மக்னான்ஸ் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? ஆன்சர் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொண்டு வளர்ச்சி அடைதலின் பெயர் என்ன? ஆன்சர் பரிணாம வளர்ச்சி. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த மனிதர்கள் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். வேட்டையாடுவதிலும் உணவு சேகரிப்பதிலும் ஈடுபட்டவர்கள் ஹோமோ ஹெபிலிஸ். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் இன்றும் உள்ளது? ஆன்சர் நீலகிரி. மனிதர்கள் தங்களின் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எது? ஆன்சர் சக்கரம். மனிதர்கள் எந்த மண்ணில் பானை செய்தனர்? ஆன்சர் களிமண். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் அன்றாட நிகழ்வுகளை எப்படி சித்தரித்தார்கள்? ஓவியங்களில். தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் கீழ்வளை விழுப்புரம் மாவட்டம், உசிலம்பட்டி மதுரை மாவட்டம், குமுதிபதி கோவை மாவட்டம், மாவடைப்பு கோவை மாவட்டம்.
எந்த மண்ணுக்கு உரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருக்கும்? வண்டல் மண். தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததன் மூலம் எது உருவாகியது? ஆன்சர் சமுதாயம். மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி எது? ஆன்சர் நதிக்கரை. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதலில் விவரித்தவர் யார்? ஆன்சர் சார்லஸ் மேசன். கிழக்கிந்திய கம்பெனியில் படைவீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார்? ஆன்சர் சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது எதை கண்டார்? ஆன்சர் செங்கல் தீட்டுகள். லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டு எது? 1856. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? ஆன்சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. காந்தப்புல வருடியை பயன்படுத்தி எதை ஆய்வு செய்யலாம்? ஆன்சர் நிலத்தடி. மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வெண்கல காலம். ஹரப்பா நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம்? நகர நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் எது? திட்டமிட்ட நகர அமைப்பு. தரப்படுத்தப்பட்ட எடையில் மற்றும் அளவீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டது? ஆன்சர் ஹரப்பா நாகரிகம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம்? புதிய கற்கால மக்கள். பெலுசிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஓர் இடம் எது? மெஹர்கர். ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டன? ஹரப்பா நாகரிகம். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எது? ஆன்சர் பெருங்குளம். முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஹரியானா. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தியது யார்? ஆன்சர் ஹரப்பா மக்கள். விரிவான கடல் வணிகம் எந்நாட்டுடன் நடைபெற்றது? ஆன்சர் மெசபடோமியா. சுமேரியாவில் அடிக்கடி போரிட்ட அரசர் யார்? ஆன்சர் நாரம் சின். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது? ஆன்சர் குஜராத். லோத்தல் என்ற இடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரை. மொகஞ்சதரோ உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை எது? அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? ஆன்சர் செம்பு. 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள் கொண்டுள்ள அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத். பெண் சிலை தான் பார்த்த பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என கூறியவர் யார்? ஆன்சர் சர் ஜான் மார்ஷல். தமிழகத்தின் சங்ககால பெயர்களை கொண்ட இடங்கள் வேறு எங்கு உள்ளன? ஆன்சர் பாகிஸ்தான். காவிரி, பொருஞ்ச் போன்ற ஆறுகள் எங்கு உள்ளன? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். காவிரி மற்றும் பொருணை போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் வேறு எந்த நாட்டில் ஓடுகின்றன? ஆன்சர் பாகிஸ்தான். சிந்துவெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை எது? பருத்தி ஆடை. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறியவில்லை? ஆன்சர் இரும்பு. இரும்பின் பயனை அறியவில்லை. சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள்? சிவப்பு மணிக்கற்கள். பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே எம்மாதிரியான வழிபாடு இருந்திருக்கலாம்? தாய் தெய்வ வழிபாடு. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்கள். மொகஞ்சதரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்தது? ஆன்சர் யுனெஸ்கோ.
கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன்-14 பயன்படுத்தி ஒரு பொருள் பற்றி நாம் அறிவது என்ன? பொருள்களின் வயது. நாகரிகத்தின் பரப்பளவு. மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை. குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் பிரமிடு கட்டப்பட்ட ஆண்டு எது? கிமு 2500. ஜிகரெட் எந்த ஊர் எந்த அரசனால் கட்டப்பட்டது? நம்மு. ஜிகரெட் எந்த ஊர் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது? சந்திர கடவுள். சின். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழகத்தின் மிக பழமையான நாகரிகங்களில் முக்கியமானவை எவை? மதுரை, காஞ்சி, பூம்புகார். காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் சேர்ந்த ஊர் எது? ஆன்சர் பூம்புகார். கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்பது தவறான செயல் என பூம்புகார் மக்கள் கருதுவதை விளக்கும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட விலங்குகள் எது? ஆன்சர் குதிரை. தரை வழித்தடங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? ஆன்சர் கருமிளகு. வடமலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? ஆன்சர் தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்? ஆன்சர் சந்தனம். தென்கடல் பகுதியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? ஆன்சர் முத்து. கிழக்கு பகுதியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? ஆன்சர் பவளம். ஈழத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்ன? ஆன்சர் உணவுப் பொருள். பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செய்த நகரம் எது? ஆன்சர் மதுரை. பிற்காலத்தில் சோழர்களும் பாண்டியர்களும் நாயக்கர்களும் ஆட்சி செய்து பண்பாட்டு கலப்பு ஏற்பட்டதால் வணிகம் செழித்தது. இதற்கு சான்று மதுரைக்கு அருகில் உள்ள எந்த ஊரில் கிடைத்தது? ஆன்சர் கீழடி. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49. தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமண பொருட்கள் யாவை? அகில், சந்தனம். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? ஆன்சர் மதுரை. சந்திரகுப்தரின் அமைச்சர் யார்? ஆன்சர் சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய நூல் எது? ஆன்சர் அர்த்த சாஸ்திரம். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் இடம்பெற்றுள்ள ஊர் எது? ஆன்சர் மதுரை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்கு வந்தார்? ஆன்சர் காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? ஆன்சர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறிய நாயன்மார் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறிய சீன வரலாற்று ஆசிரியர் யார்? ஆன்சர் யுவான் சுவாங். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர் வாழ்ந்த ஊர் எது? ஆன்சர் காஞ்சி. பல்லவர் தற்காலத்தில் கட்டப்பட்ட எண்ணற்ற கோயில்கள் யாவை? ஆன்சர் குடைவரை கோயில்கள். பண்டைய நாடுகளின் சிறப்புகள். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்ட நாடு சான்றோர் உடைத்து.